வணக்கம் மக்களே. ஒரு சின்ன வீடியோ போடுறேன். அதில் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, வீடியோ யூடியூப்பில் போடுறதோ நிறைய பேர் போடுறாங்க. அதில் சில பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சில பேருக்கு விஷயம் தெரியல, சில பேருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. ஆனால் யூடியூப்பே என்ன பண்ணும், இமெயில் ஐடி கொடுத்தவுடனே அவங்க யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு அவங்களே கேட்டாங்கன்னா அதுக்கான அந்த தகவலை அவங்க கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்களே அந்த இதுக்கு கரெக்டாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஐடியா எப்படின்றது அவங்களே அதை மொத்தம் டெலீட் டெமோ பண்ணி அவங்க ஒரு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு படித்தவங்களே திணறும் போது சில பேர் படிக்காதவங்க கூட போடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சும்மா வீடியோ போடுறவங்க சொல்லிட்டு ஒரு தெரியாத சில பேர்கிட்ட போய் கேட்டால் கூட அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. சில பேர்கிட்ட துட்டு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க பொழுது. அது மாதிரி இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுறது, ஒன்றும் பேச முடியாது. அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக செஞ்சு வீடியோவை எல்லாம் போடுங்கன்னாக்கா எப்படி போடுறது, அதுக்கான ஒரு வேணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணும். தமிழில் போடுறவங்க தமிழில் படித்து தான் போடுவாங்க, இங்கிலீஷில் போடுறவங்க இங்கிலீஷில் படித்து போடுறாங்க. இல்லை உலகத்தில் இருக்கிற எத்தனை மொழி இருக்குதோ அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மொழியில் அந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறாங்க. வருமானம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. சம்பாதிக்காதவங்களுக்கு வழி தெரியாதவங்களுக்கு யூடியூப் அதுக்குன்னு ஒரு பொசிஷன் அவங்க ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நீங்கள் வீடியோ எடுத்துன்னு சேவ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படி எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் நாங்கள் தகவல் கொடுக்குறோம், அதை விட்டுட்டு நீங்கள் ஆப்பில் போய் எடிட்டிங்கு பண்ணிக்கோங்க, அது அப்புறம் செய்யுங்க. முதல்ல தகவல் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தகவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை இப்படி போஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும், அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் நல்ல விஷயம். இல்லை அப்படின்னாக்கா அவங்கவுங்க தடுமாறி தான் வீடியோ போடுவாங்க. அது எப்படி சரி செய்யணுன்றது எல்லாமே பார்த்துக்குங்க. நன்றி.